இப்போ உள்ள தொலைக்காட்சிகள்ல டிஆர்பி ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. குறிப்பா அழுகை, சண்டை, கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள். பல வருஷங்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சி ஒண்ணுல ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா வந்த நம்ம சிம்பு ஒரு சண்டை ஒண்ணு போட்டாரு பிருத்திவிராஜ் கூட. அது ஒரு நடன நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில பப்ளு ஆனந்த் தனக்கு பிடிக்கல அப்படின்னு சிம்பு சொல்லியிருந்தாரு. அதனால ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கோபம் வந்து எனக்கு நடிக்க தெரியாதியா அப்படின்னு நம்ம சிம்பு சொன்னாரு. அதை இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிம்பு கிட்ட அதை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொன்ன சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னைக்கு நடந்த சண்டையும் என்னோட கோபமும் நான் அழுதது எல்லாமே உண்மை அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த எபிசோடு ஒளிபரப்பானதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு, அதாவது சில வாரங்கள் கழிச்சு, பிருத்திவிராஜ் இது சும்மா சொல்லி வச்சு போட்ட சண்டை தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பிருத்திவிராஜுக்கு வேணா அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம், அவங்க சொல்லி கொடுத்தா மாதிரி பிருத்திவிராஜ் பேசியிருக்கலாம். ஆனா என்னுடைய கோபம் நான் ஸ்பாட்ல பேசுனது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நடன நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டு இதை தூசி தட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, சிம்புக்கும் தான் தோணிருக்கு. அதனால சிம்புவே இத்தனை வருஷம் கழிச்சு ஏங்க இதை தூசி தட்டி எடுத்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு அவரே கேட்டுட்டாரு.